அன்பு யோகி, ஆனந்த சொரூபமே, இனிய அருளாசிர். நீ அணு முதல் பரமாணு வரை உயிர் எனும் நிலையிலிருந்து சிற்றுயிர் வரை ஜீவன் எனும் தன்மையிலிருந்து ஆன்மா, ஆன்ம நிலையிலிருந்து பிரம்மம் எனும் வரை நீ எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் நிறைந்தே இருக்கிறாய் என்கின்ற ஓர் உண்மையை உனக்கு விளக்குகிறேன். கவனி. ஒரு துளி விந்து, அது நீ எனும் மனித உடல். உனது சிதறிய விந்து என்னவாகிறது? அது அணுக்களாய் பிரிந்து பரமாணுக்களாக மாறிவிடுகிறது. இந்த பரமாணுக்கள் பிரிந்து 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 அது ஏகமாகிறது. இது தூலத்திலிருந்து சூட்சுமம், மகா சூட்சுமம் எனும் நிலை. சரி, இந்த பரமாணுவிற்குள் நீ நீ என்னவாகிறாய் தெரியுமா? பறந்து விரிந்து அணு துகள்களாக வாழும் நீ காலச் சுழற்சியில் மீண்டும் தாவர சங்கம பொருளாய் மாறுகிறாய். மாறி அது அனைத்து ஜீவனும் உண்ணும் உணவாகிறாய். மீண்டும் இதே தோற்றம் கொண்ட மனித ரூபத்திற்குள் செல்கிறாய். அதன் பிறகு அந்த மனித உடல் மரணம் அடைந்து அந்த உடல் 5 பூதங்களாக பிரிந்து அதில் ரூபா அரூபா தோற்றம் கொள்ளும் பொழுது அதிலும் நீயே நிறைந்து இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இந்த உடல் அணுவாகி பரமாணுவாகி மீண்டும் கால சுழற்சிக்காக கிட்டாத உடலுக்காக காத்து கிடக்கும் நிலைதான் புனரபி ஜனனம். நீ தேகத்திற்காக காத்து கிடக்கிறாய். அதன் பிறகு இந்த தேகமாய் உருவெடுக்கிறாய். நீ கோடான கோடி உயிரணுக்களின் சையோகமே அது நீயாகத்தான் இருக்கிறாய். ஏனென்றால் நீ ஆன்மா, ஆன்மாவாகிய நீ பிரம்மம் அல்லவா? இன்னும் ஒரு விளக்கம். ஒரு வித்து மரமாகிறது, ஒரு துளி விந்து மனிதனாகிறது. நீர் அணுவாகி பரமாணுவாகி சூட்சுமத்தில் நின்று நிலைத்து மீண்டும் அது தூல வடிவம் ஆகிறது. இதே போன்றுதான் பிராணன் எனும் காற்றும், நெருப்பு எனும் வெப்பும், மண் எனும் தூல சூட்சும நிலைகளும். காரணம், இவையெல்லாம் ஆதியில் பிரம்மத்திலிருந்து தோன்றியது என்றால் அந்த பிரம்மம் நீ அல்லவா? இன்னும் சிறிது விளக்கம். இந்த பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த பிரம்ம ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், அடுத்து வரும் பதிவுகளை நீ நன்றாக கவனி. எனது அன்பு நிறை அருளாசிர். நன்றி செய்க. நலமே பெறுக.